ஹாய் ஹலோ வெல்கம் டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் புக்ஸ். திஸ் இஸ் ரோகிணி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது யார் எழுதுனா லியாம் ஓ ஃப்ளாட்டி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. லியாம் ஓ ஃப்ளாட்டி இவர் 1896லேருந்து 1984 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் இலக்கியத்தோட மறுமலர்ச்சியின் முன்னோடியாகவும் இருந்திருக்காரு. அவர் அயர்லாந்தில் பொதுமுறை கட்சியின் நிறுவன உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவரோட அதிகப்படியான நேரத்தை ட்ராவல் பண்ணவும், நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும் செலவிடுறது தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இந்த ப்ரோஸ் எதை பற்றினா, ஒரு குட்டி கடல் பறவை இருக்கும். அது பறக்கிறதுக்கே ரொம்ப பயப்படும். பயந்து அது பறக்காமலே போயிருக்கும். கடைசியில் அந்த குட்டி கடல் பறவை அது பயத்தை விட்டுட்டு அது எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பாங்க. வாங்க நம்ம இப்போ இந்த ப்ரோஸ்குள்ளே போகலாம். ப்ரோஸோட ஸ்டார்டிங்கில் அந்த குட்டி கடல் பறவை தனியாக இருக்கும். அதுக்கு முன்னாடினால அதோட 2 பிரதர்ஸும் அண்ட் சிஸ்டரும் ஆல்ரெடி பறந்துட்டுருப்பாங்க. அதுக்கு அவங்க கூட பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். அது என்ன நினைக்குதுன்னா, இந்த பறக்கிறதும் பல மைல் ட்ராவல் பண்ணி போகிறதும் ஒன்று தான். நம்மளோட சிறகுகள் நமக்கு எப்போவுமே ஹெல்ப்பே பண்ணாது, நம்மளால் பறக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதியாக நம்புது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசாமல் போயிட்டு படுத்துக்கலாம், அது நைட் எங்கே தூங்குமோ அந்த பொந்துக்குள்ளே போயிட்டு திரும்பி ஓடி போயிட்டு தூங்கிடுது. அதுக்கப்புறம் அது யோசிக்குது, அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் இதை விட சிறகுகள் ரொம்ப சின்னது. ஆனால் அவங்களே பறக்கிறாங்க. ஆனால் இதால் பறக்க முடியல. ஏன்னா இதுக்கு அவ்வளோ தைரியமே கிடையாது. அது விரக்தியாக ஃபீல் பண்ணுது, என்னடா இது நம்மளால் பறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பேரண்ட்ஸ் அதை கூச்சலிட்டு கூப்பிடுறாங்க. நீ வரலன்னா உனக்கு சாப்பாடும் கிடையாது, நீ இந்த பாறையோட நீச்சிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்தினாங்க. அப்பயும் அது உயிருக்கு பயந்துட்டு அது போவே இல்லை. அசையாமல் அதே இடத்துல நின்றுட்டே இருந்தது. இது எல்லாமே ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடக்குது. அதுலேருந்து அந்த குட்டி கடல் பறவை தனியாக தான் இருக்குது. அதோட பேரண்ட்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு டே ஃபுல்லாமே அது பக்கத்தில் வரவே இல்லை. அந்த பேரண்ட்ஸ் அந்த சிஸ்டருக்கும் பிரதருக்கும் எப்படி கடல் நீரில் சறுக்கி விளையாடுறது, கடலுக்குள்ளே போயிட்டு மீன் பிடிக்கிறது எப்படி, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. இந்த கடல் பறவையோட எல்டர் பிரதர் ஹர்ரிங் அப்படின்னு ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்றான். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி சத்தம் எழுப்பி சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே முழு ஃபேமிலியுமே இந்த கடல் பறவை தனியாக விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பாறையில் உட்காந்து இதெல்லாமே நடக்குது. இந்த குட்டி கடல் பறவை இதெல்லாம் பார்க்குது. அதுக்கப்புறம் அதோட கோழைத்தனத்தை நினச்சி அதுவே சிரிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாகிடுது. அதுக்கு ரொம்ப பசி எடுக்குது. அவங்க பேரண்ட்ஸ் எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துகிட்டு கொடுக்கல. அது இருக்கிற இடத்துல எந்த ஒரு ஃபுட்டும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மக்கள் ஒரு மீனோட ஒரு வால் துண்டு கிடைக்கிது. அதை எப்படியோ கண்டுபிடிச்சி சாப்பிடுது. அதுக்கப்புறம் அது எங்கே பிறந்துச்சோ அந்த வெக்கோல் கூட்டுள்ள போயிட்டு எல்லாத்தையும் புரட்டி பார்க்குது. அங்கேயும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அது அங்கே குட்டி குட்டி முட்டையோட ஓடு இருக்குது. அதையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ சாப்பிடும்போது அதோட பாடியில் ஒரு பாதி பார்ட்டை அதுவே சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கடல் பறவை குறுக்க நெடுக்கமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதோட நீண்ட நிற சாம்பல் காலை அடி எடுத்து வைக்குது. எப்படி நம்ம பறக்காமலே நடந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க பாறைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அது அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்க்குது, அவங்க பேரண்ட்ஸ் இருக்க பாறைக்கும் இது இருக்கிற பாறைக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் கடல் போகுது. ஸோ இது யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்குது. அப்புறம் அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. நம்ம நார்த் சைடில் இருக்க பாறை மேலே போயிட்டு நின்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம அந்த சைடு நடக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்குது. எப்படியும் அந்த பாறையோட எட்ஜில் போயிட்டு நிற்கிது. அது ஒரு காலை தூக்கிட்டு இன்னொரு காலை ஒரு அந்த இறகுகளோட மறைச்சிக்கிட்டு நிற்கிது. 2 கண்ணையும் மூடி தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணுது. ஆனால் அது அவங்க பேரண்ட்ஸு, பிரதரு, சிஸ்டர் யாருமே கண்டுக்கவே இல்லை. அதோட ஃபாதர் அதோட இறகுகளை க்ளீன் பண்ணுது. ஆனால் அவங்க மதர் மட்டும் அதை நோட் பண்ணுது, அது என்னென்ன அந்த கடல் பறவை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கு. இதை பார்த்து அந்த தாய் பறவை என்ன பண்ணுதான், வேணும்னே ஒரு குட்டி மீனை எடுத்துகிட்டு அது பார்க்குற மாதிரி அதை சாப்பிட்ற மாதிரியும் அந்த மீனை கிழிக்கிற மாதிரியும் இதெல்லாம் பண்ணுது. ஏன்னா இந்த கடல் பறவைக்கு ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது. இது எப்படியாவது அந்த உணவு வேணும்னாது பறந்து வந்துடும்னு இந்த தாய் பறவை நினைக்குது. ஆனால் அப்பயும் அது வரல. அந்த குட்டி கடல் பறவை கத்தி கத்தி கூப்பிடுது, ஃபுட்டை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த தாய் பறவை திருப்பி கேலியாக கத்துது.
இது வந்து கத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு அந்த தாய்ப்பறவை கேலியாக கத்திட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அந்த கத்துறதே சோகமாக திருப்பி கத்திக்கிட்டே எனக்கு எனக்கு ஃபுட்டு கொண்டுட்டு வா ஃபுட்டு கொண்டுட்டு வான்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக கூச்சலிட்டது. ஏன்னா அந்த தாய்ப்பறவை வந்து ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வருது அது கிட்ட. அந்த மீன் துண்டை கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு பறந்துட்டே வந்து நின்றுட்டுருக்கு. இந்த குட்டி பறவை வந்து எப்படியாவது பறந்து வந்து அந்த மீன் துண்டை வாங்கும்னு சொல்லிட்டு குறுக்கு நெடுக்குமாக வந்து பறக்குது. ஆனால் இது வந்து அதோட காலை வந்து தட்டி தட்டி மேலே அந்த மீன் எப்படியாவது பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது. எதுக்கு அம்மா வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து அந்த மீனை வந்து கொடுக்காம அப்படியே வந்து பறந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கு வந்து பசியில் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதால் அதோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மேலேருந்து கீழே குதிச்சிடுது. குதிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் அதோட ஹார்ட்டே வந்து ஒரு நிமிஷம் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது பறக்கிறன்றது அதுக்கே தெரியல. ஒரு காற்று வந்து வீசுது. அதுவே அதோட சிறகுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சு அதுவே மேல் நோக்கி கீழ் நோக்கியும் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மகிழ்ச்சி உணர்வு அது பறக்குதுன்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சு மகிழ்ச்சியாக வந்து கூச்சலிடுது. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸு, சிஸ்டர்ஸு, பிரதரு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை சுற்றி சுற்றி வந்து சந்தோஷத்தில் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அது நினச்சிது நம்மளால் வந்து பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோட்டலாக அந்த அந்த தாட்டே மறந்துட்டு நல்லா கீச்சு குரலிட்டு பறக்க ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட்டு அது வந்து கடல் கிட்ட போயிட்டு அந்த கடலோட அலை மேலே வந்து பறக்குது. பறந்துக்கிட்டே அது பின்னாடி திரும்பி அவன் பேரண்ட்ஸு, சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லாமே வந்து கூப்பிடுது. அவங்களும் சந்தோஷத்தில் வந்து கூச்சலிட்டு பறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கடல் மேலே வந்து பறக்குது. அதோட கால், உடம்பு ஃபுல்லாமே கடலில் வந்து முழுகிற அளவுக்கு வந்து பறக்குது. பறந்துக்கிட்டே அந்த அலைகள் மேலே வந்து மிதக்கிற மாதிரி அது வந்து அமர்ந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதோட பிரதர்ஸு அண்ட் சிஸ்டர்ஸ் கூட. அதுக்கப்புறம் அவங்க மதர் வந்து என்ன பண்ணுதுன்னா குட்டி குட்டி சுறா மீன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கிட்ட கொடுக்குது சாப்பிட. ஃபைனலாக அந்த குட்டி கடல் பறவை வந்து அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஃப்ளெக்ஷனா புக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.